ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவனை ரொம்ப நாள் ஆளையே காணோம்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் தேடி இருப்பீங்க இல்லையா? தேடினீங்களா? இல்லை நானாக தான் சும்மா வளர்றேனா? ஏன்னா நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை அந்தளவுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் உங்களை பார்க்க முடியாமல், அதாவது நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை ரொம்ப இழந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். காரணம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எனக்கு உடல்நல சரியில்லை. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு மக்கார் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் ஃபீல் பண்ணுவீங்கிறதுக்காண்டி நான் அதை சொல்லலை. இப்போ நான் வந்து நல்லா கிளியர் ஆகிட்டேன். ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு உடம்பு வந்து ஹெல்த்தி ஆகிடுச்சு. ஆக்கிடுவேன். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா மனசு அந்தளவுக்கு உற்சாகமாக வச்சுருந்தா மட்டும்தான் உடல்நல குறைவு வந்து நம்ம சமாளிக்க முடியும். இல்லைனா நோயாளி மாதிரி தான் இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி கிளாஸில் என்ன, அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதை நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அதாவது ப்ளவுஸ் வந்து கட்டிங் கரெக்டாக போட்டுறோம். ஆனால் ப்ளவுஸ் கட்டிங்கை போட்டதுக்கப்புறம் அந்த ஆம்கோலெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் வருது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. இது வந்து ஆல்ரெடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதிவு நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ புதுசாக வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் திரும்ப இருக்க சொல்லணுங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். இன்னும் அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த வகுப்புகள் வந்து, அதாவது கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 10வது வகுப்பு. சரியா? இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள நுணுக்கங்கள்லாம் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அதெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்த்துட்டு போவோம், இப்போத்துலேருந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பழைய விஷயங்கள், அதாவது ஒரு சில டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கவனித்தோம்னா மட்டும்தான் அந்த ப்ளவுஸில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு புரியாததுனால அது பெரிய மிஸ்டேக் வரும். அதை சரி பண்ணுறதுக்கு அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கண்டிஷனாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். சரியா? ஏன்னா நான் ஓவராக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த பேசக்கூடிய ஒவ்வொரு சமயத்துலேயும் ஏதாவது ஒரு டிப்ஸை நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பதிவுகள் வந்து இவ்வளோ கேப் விட்டு வருது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் இப்படி மாதிரி கேப் விட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பதிவுகளும் நிரந்தரமானது. வருஷக்கணக்காக அதிலே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அண்ணா 25வது வருஷம் திருமண நாள் கொண்டாடினீங்க, அப்படியே ஹனிமூன் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த 25வது வருஷம் திருமண நாள் எதுக்கு கொண்டாடணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1 கோடி டெய்லர்களை உருவாக்குற வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு பண்டிகையுமே கொண்டாட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாலும் அந்த 25வது வருஷ திருமண நாள் கொண்டாடினதுக்கு காரணம், பெரியவங்களோட எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும், உங்களோட பிளஸ்ஸிங் எனக்கு வேணும். ஏன்னா இத்தனை வருஷம் இந்த 25 வருஷங்கள் வந்து எந்த ஒரு சண்டை பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனைகளும் வராத அளவுக்கு வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், இந்த மாதிரி வாழணும், வாழ பழகிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு தகவல், ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதமாக தான் அன்றைக்கி அந்த 25வது வருஷ திருமண நாள் கொண்டாடினது. அதுலேயே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லா சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம கையில் தான் இருக்குது. சந்தோஷமோ துக்கமோ எதுனாலும் சரி நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டோம்னா முழுக்க அதுக்கு நாம் தான் காரணமாக இருப்போம். மற்றவங்களை குறை சொல்கிறத தவிர்த்துட்டு நாம் தான் ஏதோ தப்பு செஞ்சிட்டோம், அதை எப்படி திருத்தணும் அப்படி சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 10வது வகுப்பில் பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக கட்டிங் போட்டிருந்தாலும் தச்ச உடனே ப்ளவுஸ் போடும்போது இந்த ஆம்கோலில் சுருக்கம் வருது, கையில் இங்கே கொஞ்சம் லூஸ் வருது. அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அடையாளம் சொல்லுவாங்க. கொங்காணி விழுது, பை விழுது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவீங்க இல்லையா? அந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் கட்டிங் போடுறதெல்லாம் ரைட்டு தான். அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகும். ஆனால் நல்லா நான் கிச்சனை போடுவேன், எந்த ஒரு இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் அப்படியே அழகாக பூசின மாதிரி கிச்சனு ப்ளவுஸ் போட்டு பழகிட்டேன், எனக்கு அப்படி தான் போட ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னது சரி, என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலான இந்த ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஆம்கோலில் சுருக்கம் வரதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. அந்த ஆம்கோலில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் கட்டிங் போடும்போதே உங்களுக்கு ஒரு
டிப்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சொன்ன டிப்ஸை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம். இப்போ திரும்ப உங்களுக்கு அதை சொல்கிறேன். அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். அதை நான் போர்டில் டிராயிங் பண்ணியே காமிக்கிறேன். அது ஒவ்வொரு சைஸுக்கு உண்டான அளவுகள் அந்த லைட்டாக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் பண்ணும்போது அது உடம்பு நல்லா கிச்சுன்னு இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஃபிட்டிங்காக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாள் முழுக்க ஒரு ப்ளவுஸ் போடணும்னு நினச்சாங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்கில் போட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லூஸ் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு நார்மலான ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுத்து இந்த பிரகாரம் தைக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நல்லா அக்யூரேட்டாக எனக்கு நல்லா கை கிச்சுன்னு இருக்கணும், உடம்பெல்லாம் ஃபிட்டிங் நல்லா இருக்கணும், எங்கேயுமே லூஸ் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு, அதாவது டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே இதில் கலந்துருக்கும். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய சகோதரிகள் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பேசுகிறேன்னா அப்படி தான் பேசுவேன். நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு அது தேவையில்லாமல் நான் அறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நேராக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறதோ இல்லை அதில் உள்ள தகவல், அதாவது உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு சொல்கிறதோ அந்த இடத்துக்கு போயிருங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு இல்லை, பல பேருக்கு வந்து மனசளவில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு சொந்தமாக கடை வைக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. என்கிட்ட சொன்ன விஷயம் தான், ஒரு சொந்தமாக கடை வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது, எங்கள் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு இருக்குது, ஆனால் அதை தச்சு வெளியில் கொடுத்து வாங்கிட்டு அவங்க திட்டிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வருமோன்னு சொல்லிட்டு எனக்கு அதில் ஸ்டெப் எடுத்துக்கே பயமாக இருக்குது, அதுக்கு என்ன ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதாவது சுருக்கமாக நறுக்குன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது தோல்வி அடைஞ்சிருவோம், நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு நினச்சி பயந்து பயந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கே பயந்துகிட்டே இருந்தோம்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே அடி முட்டாள்தனம் அதுதான். நம்ம தோற்றுருவோம், நம்மளால் அது செய்ய முடியாது, நம்ம அது அந்த அந்த அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கே பல டைம் சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளால் முடியும், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளால் முடியும், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நினச்சி துணிஞ்சு இறங்கி அதில் நீங்கள் தோற்று போனால் கூட சரி, நீங்கள் வெற்றியின் படிக்கட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? நம்ம தயங்கி நின்னோம்னா நம்ம எந்த ஸ்டெப்புமே போக முடியாது, அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கவே முடியாது, அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் தோற்றாலும் பரவாயில்ல, அதில் உள்ள பாடங்களை நம்ம படிச்சுக்கலாம். ஒரு டைம் தோற்றோம்னா அடுத்த டைம் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஏன்னா அதில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தை வச்சு நம்ம அடுத்த டைம் இந்த தவறுகள் நடந்துருச்சு, அடுத்த டைம் இந்த தவறு நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ துணிஞ்சு எந்த வேலைகள்னாலும் செய்யுங்க. இப்போ ஒருத்தவங்க சட்டை 4 பேர் சட்டை தைச்சு கொடுக்குறீங்க, அவங்க துணி கொடுத்து நான் வெட்டுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, வெட்டி தப்பாக தைச்சி கொடுத்தேன்னா எது திட்டிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. எதுக்கு தெரியும், உங்களை தலை போகிற விஷயமே கிடையாது. கட்டிங்கை நம்ம சொல்கிற மாதிரி போட்டுக்கோங்க, அதில் உங்களுக்கு சட்டை வேஸ்ட்டு அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக வராது, அதுக்கு நான் கேரண்டி. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பிரகாரம் கரெக்டாக எடுத்து கட்டிங் போட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது, நீங்கள் தைக்கும் போது அதில் உள்ள சில நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உடம்பு நல்லா கிச்சுன்னு கரெக்டாக அமையும். இல்லைன்னா கூட அவங்க ரஃப்பாக போடுறதுக்கு கூட அந்த ப்ளவுஸ் யூஸ் ஆகுமே தவிர வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நான் சொல்கிறது கூட அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ரைட்டா? அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு தேவையில்லை, வேஸ்ட்டாக போச்சு அப்படி தூக்கி டஸ்ட்பினில் போடுற மாதிரி சூழ்நிலை யாருக்குமே வராது, நான் வரவும் விட மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், புதுசாக நீங்கள் தச்சு பழகுறவங்க கூட உங்களுக்கு ஃபேவரட்டாக, அதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளவுஸ் வந்தாலும் சரி, யாருக்கா கிஃப்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணதை நீங்கள் தைக்கணும்னு நினச்சாலும் சரி, தைரியமாக நீங்கள் தைங்க, அந்த ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, சுடிதாரோ இல்லை ஃப்ராக்கு இல்லை குட்டி பிள்ளைங்க சின்ன சின்ன கவுன் எதுனாலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் வேஸ்ட் ஆகாது. ரைட்டா? அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படாதீங்க, அது முட்டாள்தனம். பயந்து நின்னோம்னா அப்படியே நிற்க வேண்டியது தான். நம்ம தோற்றாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறது வந்து நம்ம வெற்றியின் முதல் படிக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கோங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடையாளம். சரியா? அதே மாதிரி நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி ஓய்வு எடுக்கிறோம்னா நம்மளோட தொலைநோக்கு சிந்தனையும் சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட வருமானத்தை எப்போயுமே ஒரே ஆவரேஜாக கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம தான் உட்காந்து தைக்கணும்னு கிடையாது, நம்ம தச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டங்கள் வந்து ஒரு சில காலகட்டங்கள் வரையும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வேலைக்கு போடணும், அப்புறம் ஒரு 4 பேர் வேலைக்கு போடணும், அவங்க வந்து வேலை பார்க்கணும், நம்ம சொல்லி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இதை தச்சு கொடுங்க, இந்த டைம் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகளை கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வேலைகள் கொஞ்சம் குறையும்.
அப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கலாம். அந்த கிளாஸ் எடுத்திங்கன்னா இன்னும் பல பேர் நல்ல ஒரு தையல் தொழிலை நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு மனசு திருப்தி உங்களுக்கு இருக்கும். பழகிட்டு போய் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். நம்மளும் இதை படிச்சுட்டு போயிட்டோம்னா நம்மளாலையும் இந்த மாதிரி ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிக்கிறவங்க வெற்றியை அப்படியே தக்க வச்சுக்கிறோங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் நிற்காம தனித்து நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில் தனித்து வாழ்கிறதுக்கு எல்லாருமே பழகிக்கோங்க. எவ்வளோ சொந்த பந்தங்களோடு நம்ம இருக்கலாம், எவ்வளோ உறவுகளோடு நம்ம இருக்கலாம், நம்ம மேலே உயிரே வச்சுருக்கிறவங்க கூட வாழ முடியும். வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தனித்து வாழக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே தேவை. ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால், சில பேரோட சதியாலையும் சரி, பல பேரோட சூழ்ச்சியாலையும் சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒன்று நடக்குது. நம்ம நினைக்க முடியாத ஒரு கண்ணிமிக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்நேரம் நம்ம தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம பயப்படக்கூடாது. நம்மளோட தைரியத்தை இழந்துடக்கூடாது. தன்னம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியும் என்றைக்குமே வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வெற்றி கொடியை கையில் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, தோற்று போக மாட்டீங்க. ரைட்டாக? நான் அதை தான் சொல்லுவேன். நமக்கு வெற்றியை போய் ஒரு இமயமலையில் போய் கொடியை நட்டுட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே பெரிய விஷயம்தான். ரைட்டாக? நம்ம படி ஏறிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஏறி போய் நான் நின்றுட்டேன் அப்படி சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலேயும் சாதனைகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் போய்கிட்டே தான் இருக்கணும். அது மாதிரி நம்ம தையல் தொழிலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நானே பார்த்திங்கன்னா, எனக்கு தெரியாத விஷயங்கள் யாராவது கேட்டாங்கன்னா, இவ்வளோ இன்னும் இந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கற்றுக்கலாம், நான் கற்றுக்கிட்டு அதை எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் நான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா அதை நான் பழகுற விதம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அப்போ மற்றவங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு எவ்வளோ எளிமையாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய தனித்துவம். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க தைக்கும்போது அதில் அவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட லட்சியமே அதுதான். ஏன்னா சொல்கிறாங்க, அது ஜாக்கெட் தைக்கிறது ரொம்ப கஷ்டம், சுடிதார் தைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு ஃப்ராக் தைக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு அது சரியாக வர மாட்டேது, கட்டிங் வரல, ஸ்டிச்சிங் வரல, ஃபிட்டிங் அமைய மாட்டேங்குது, யாருங்க தைச்சி கொடுத்தா கம்ப்ளைண்ட் ஆயிடுது, எனக்கு அந்த தொழில் விட்டே வெளியில் போகிறேன், அந்த மாதிரி சூழ்நிலைக்கு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ரைட்டா? நம்மளால் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மற்றவங்க நம்மளால் சாதனையாளர், நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, நல்லா தைக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டு, நம்மளால் முடியும், என்னால் இதை தைக்க முடியும், இப்போ இவங்களை தைக்கிறேன்னா சூப்பராக என்னால் தைக்க முடியும், இந்த ப்ளவுஸ் சரியில்லையா, அடுத்த ப்ளவுஸ் என்னால் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது வெற்றிக்குண்டான படியை ஒரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்க முடியும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு போனோம்னா தான் நம்மள சூழ்ந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு சோர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா குறைந்த முதலீடில் நிறைந்த வருமானம்னு பார்த்தீங்கன்னா தையல் தொழில் மட்டும்தான். வேறு எந்த தொழில், சூதாட்டத்தில் கூட நீங்கள் அப்படி சம்பாதிக்க முடியாது. ஆனால் தையல் தொழிலில் குறைந்த முதலீடு, அதாவது நம்மளோட உழைப்பு அதிகமாக இருக்கணும். ரைட்டாக? அது மெயினான ஒரு விஷயம். அதாவது என்னடா இப்போ வீடியோ போடாமல் இப்படி உட்காந்துட்டே இருக்கிறமே, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களே அப்படிங்கிற சிந்தனைகள் எனக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பேன். அப்போது உங்களுக்காக நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் புதுசாக இங்கே கிளாஸ் படிக்க போகிறாங்க. அதை வச்சு நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கான அடுத்தடுத்த பதிவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வகுப்பு இப்போ கொண்டு போகிறேன். இந்த பதிவு இல்லாமல் அடுத்த பதிவில் ரொம்ப நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ, அதாவது அந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு ஈஸியாக சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் எனக்கு நிறைய இருக்குது இல்லையா? ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நீங்கள் தான். நீங்கள் இருக்கிற உங்களோட சப்போர்ட்னால உங்களுக்கு ஒரு தையல் தொழிலை கற்றுக் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப மனசு திருப்தி. ஏன்னா வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நான் பட்ட கஷ்டங்கள் யாரும் படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க பூரா கஷ்டப்பட்டவங்கள தான் அதிகம் பார்த்துருக்குறேன். அதில் ரொம்ப ஹைலைட் நான். அதாவது என்னை மாதிரி ஒரு முட்டாளும் பார்க்க முடியாது, என்னை மாதிரி ஒரு ஏமாளியும் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்களை ஏமாந்துருக்கேன், நிறைய விஷயங்களில் முட்டாள்தனமாக நடந்திருக்கேன். ஆனால் அது எனக்கு பெருசாக தெரியறதில்ல. ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே தான் நான் என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால்
அந்த என்னை ஏமாத்துற சூழ்நிலையில் அவங்களோட தேவைகளை ஏதோ ஒன்று பூர்த்தி பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு அந்த நேரம் நினைப்பேன். ஆனால் அடுத்த நிமிஷம் மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஐயோ போச்சே போச்சேன்ட்டு என்ன கத்துனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அந்த 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 நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு பல நாள், பல மாதம், பல வருஷங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நான். அந்த மாதிரி முட்டாள் நான். இருந்தாலும் என்னை முட்டாள்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் நான் வருத்தப்படுறதில்ல. ஏன்னா நான் நல்ல விஷயங்கள் தான் நிறையா பண்ணியிருக்கேன். எனக்கே நல்லா தெரியும். கெடுதல் பண்ணுனது கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருந்தா கூட அது அது வந்து ரொம்ப பெருசான ஒரு தவறுதலாக இருக்காது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தொழில் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது மூலிமா எனக்கு ஒரு மனசு திருப்தி இருக்கு இல்லையா? அந்த 1 கோடி டெய்லர்கள் உருவாக்கணும்னு நான் நினைக்கிற அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தேவை. ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த பதிவுகள் எல்லாமே போட்டுட்ருக்கிறேன். இதை நீங்கள் படித்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் ஒரு நாள் உங்களை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுலாம் சொன்னது கிடையாது. அதாவது உங்களை சார்ந்தவங்களுக்கு யாராவது இந்த தொழில் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக படிச்சிங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க உங்களை நினைப்பாங்க காலம் பூரா, இவங்களால நான் அந்த தையல் தொழில் படிச்சுட்டேன், நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். ஏன்னா யாரும் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சாகும்போது எதுவுமே கொண்டு போக முடியாது. ஓடி ஓடி எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் 10 பைசா கொண்டு போக முடியாது. சாகும்போது ₹1 காயின்ஸை நெத்தியில் வைப்பாங்க, கொண்டு போய் இறக்கும்போது அதையும் பிடுங்கிட்டு விட்ருவாங்க. எதுவுமே இருக்காது. ஒருத்தன துணி முழுக்க உருவிட்டு விட்ருவாங்க. சாம்பல் தான் மிச்சம். அந்த சாம்பலும் காற்ற போயிடும். எதுவுமே கிடையாது. நம்ம சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து வாழ்கிறது உண்மையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அடையாளமே பார்த்திங்கன்னா, வாழ்ந்தோங்கிறத விட எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான். அதாவது இதுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் அடையாளம். அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நான் தான் அடையாளம். அது ஒரு சில காலகட்டங்கள் கடந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதனால் யாருக்கும் ஆனால் நான் எந்த கெடுதலும் செய்யலை. அதாவது உங்களுக்கு ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறேன். அது ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் தெரிய வரும்போது புரிஞ்சுக்கலாம் இல்லையா? மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்போம் இல்லையா? இப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 2த்துக்குமே நான் உதாரணம் கண்டிப்பான முறையில் இருப்பேன். ஒரு உதாரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம் ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. சரியா? சப்போஸ் நான் இல்லாத காலகட்டங்களில் கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நான் மனசை ரொம்ப கனமாக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இன்றைக்கி வகுப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொண்டு வந்துட்டேன். கேட்டவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மனசு ஆறுதலோ இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ பேசியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் அந்த ஆம்கோலில் ஏன் சுருக்கம் வருது, அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபிட்டிங்காக, அதாவது நல்லா ஃபிட்டாக போடுறதுக்கு உண்டான ஒரு சில டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். அந்த போர்டில் ட்ராயிங் பண்ணி காட்ட போகிறதுக்குள்ள ராணி வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் அது நிறைய கேள்வி. ஏன்னா ராணியை நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ கேட்பீங்க, என்னடா அக்காவை காணுன்னு கேட்பீங்க. அக்கா கொஞ்சம் வேலையில் இருக்காங்க. அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு ஒரு சில தகவல்லாம் விஷயங்கள் உங்கள்கிட்ட பர்சனலாக அப்படி பேசணும்னு நினச்சேன். பர்சனல் கிடையாது, திறந்த புத்தகம் தான். முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு திறந்த புத்தகம் தான். என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயங்கள் ஒரு சில காலகட்டத்தில் தெரியட்டும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அந்த ஹார்ம்கோலில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி பதிவு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பதிவும் வரிசையாக பார்த்துட்டே வாங்க. ஏன்னா இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சி கோடை காலமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் முடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க. வாட்ஸ்அப்லேயும் கேட்டுட்டீங்க, ஃபோன் பண்ணியே கேட்டீங்க. ஆனால் கோடை காலமே முடிஞ்சு போச்சு, நீங்கள் இன்னும் 10வது கிளாஸே வரலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக சிரிச்சுக்கிட்டே தான் என்கிட்ட கேட்டீங்க. இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த கோடை காலம் முடியலாம், ஆனால் நம்ம வகுப்பு முடியாது. ஏன்னா அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதோட தலைப்பு தான் கோடை காலத்து பயிற்சின்னு வச்சுருக்கோமே தவிர அந்த கோடை காலத்துக்குள்ளேயே முடிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உட்காந்து அடுத்த கோடை காலத்தில் உட்காந்து அந்த உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவ் விடுறாங்களோ அந்த லீவை பயன்படுத்துங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு கோடை காலம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இந்த கோடை காலம் முடியும், இன்னும் உங்கள் வகுப்பு முடியல, நின்றுக்கிட்டே போகுதுன்னா ஒரு பிரச்சனை. இது வருஷக்கணக்காக கூட நின்றுட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு நிரந்தரமான ஒரு பதிவு இல்லையா? இது நீங்கள் வரப்போகிற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கோடை காலம் வரும் இல்லையா? அந்த ஒவ்வொரு கோடை காலத்துலேயும் இந்த பயிற்சியை மொத்தமாக இந்த 50 நாள்லேருந்து 50 நாளையும் அந்த லீவில் பயன்படுத்தி நீங்கள் உங்களை தையல் தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா உண்மையிலே நீங்கள் புத்திசாலி. ரைட்டா?
இப்போ கோடைக்காலம் முடிஞ்சிருக்கலாம், வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அவங்கவுங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம். ஆனால் என்னோடய வேலை என்னென்னா உங்களுக்கு தேவையான அந்த தகவல், அந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு போடும்போது அது நிரந்தரமான ஒரு பதிவு இல்லையா? தேவையானப்போ எடுத்து பயன்படுத்திக்கோங்க. மற்ற நேரம் அது அப்படியே ஸ்டாக்கில் தான் இருக்கும் இல்லையா? அது ஒன்றும் அழிஞ்சு போகிற விஷயமே கிடையாது. அதனால் இதுக்கு பேரே கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சி தான். அதுக்குன்னு மாற்ற முடியாது. என்னென்னு நான் சொல்கிறது? ரொம்ப பேசிட்டேனோ? அப்படி தானே பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். கேட்டுகிட்டே இருங்க. கேட்க கேட்க உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்படிங்கிற நம்பிக்கை என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்குது. இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா அந்த ஆம்பூல் சுருக்கம் வராத விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா? அதுக்குள்ளே ராணியை நான் வர சொல்லிடுறேன். வந்துட்டு போர்டில் உங்களுக்கு வரைஞ்சி அந்த நுணுக்கங்கள் அந்த ஒவ்வொரு சைஸுக்கு உண்டான வித்தியாசங்களை நான் சொல்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லோரும் போகலாமா வீடியோக்குள்ளே? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? முதல்ல ரொம்ப நாள் கழித்து ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸுக்கு வர எல்லாருமே ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க பார்க்கலாம். உங்கள் பேர் போட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத திரும்ப இருக்க நான் சொல்லிட்டேன். அதாவது ப்ளவுஸில் ஆம்கோலில் சுருக்கம் வராமல் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க போகலாம். அப்படியே தண்ணி குடிச்சிக்கிறேன். வாங்க வாங்க. நீங்கள் தண்ணி சாப்பிட்றீங்களா? இவ்வளோ நேரம் பேசுனல, ஒவ்வொரு டயர்டாகிட்டேன். நீங்கள் டயர்டாக இருந்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு வாங்க. வாங்க. ராணி வந்துட்டியா? உனையத்தான் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கேட்பாங்க, ராணியை கவலையா இல்லைன்னு கேட்டிங்களே? இந்த ராணி வந்தாச்சு. கிளாஸுக்கு தயாராகிட்டோம். பழைய மாதிரி ரெகுலராக கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. என்ன ராணி? சரிங்க சரிங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வா. அதாவது இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட ட்ராயிங் நான் போட்டிருக்கேன். அதாவது பேக் பீஸோட ட்ராயிங் நம்ம போட்டிருக்கோம். என்ன ராணி? இதில் வந்து அந்த ஆம்கோலில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரி. இது வந்து நார்மலாக போடுற மெஷர்மெண்ட்டு. அதை அப்படியே நான் விளக்க சொல்கிறேன், பார்த்துக்கிட்டோம் எல்லாரும். இப்போ வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு ஒரு 15 இன்ச்சு உயரம். ரைட்டா ராணி? நான் சொல்ல நீ கேட்டுக்கோ. உனக்கு டவுட் எது இருந்தால் நீ என்கிட்ட கேளு. அதாவது நீங்கள் கேட்குற டவுட்டை ராணி கேட்க போகுது. சரியா? நீ எவ்வளோக்கு எவ்வளோ டவுட் கேட்குறியோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து 15. ரைட்டா? இதோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு பார்த்தோன்னா 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு. 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ப்ளவுஸில் தான் இப்போ கட்டிங் போட்டிருக்கிறோம். அதாவது ட்ராயிங் போட்டிருக்கிறேன். சரியா? அதை காமிச்சிடுறேன். ஃபுல்லாக அந்த மெஷர்மெண்ட்டு தான். 15 ப்ளவுஸோட ஹைட்டு 15, மேலே 6 இன்ச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு, கீழே 2 இன்ச்சு வந்து இந்த ப்ளவுஸ் மடித்து தைக்கிறதுக்கு. இது வந்து சிங்கிள் ப்ளவுஸு. அதனால இங்கே சென்டரில் டாட் பிடிக்கிறோம். அதாவது பேக் பீஸில் இந்த ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணி இந்த டாட் பிடிக்கிறோம். இந்த டாட்டோட உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்கும். 4 இன்ச்சு வைக்கிறேன். 4 இன்ச்சு அகலம் வந்து 1 சென்டிமீட்டர். 1 இன்ச்சு கிடையாது, 1 சென்டிமீட்டர் அளவு பிடிக்கணும். சரியா? இல்லைன்னா 1/2 இன்ச்சு பிடிச்சாலும் ரைட்டு தான். ஏன்னா 1 சென்டிமீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு விட கொஞ்சம் கம்மி, 1/4 இன்ச்சு விட கொஞ்சம் கூட. அதனால தான் சென்டிமீட்டர் கணக்கு சொன்னேன். அதை கனெக்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணிவிட்டு 4 இன்ச்சு உயரத்துக்கு பிடிச்சிக்கோங்க. கழுத்து யூ நெக் வேணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச்சு போதும். 3/4 இன்ச்சு இருந்துச்சுன்னா யூ நெக் வரும். இல்லை இந்த அளவு கொஞ்சம் கூட்ட என்ன ஆகுனா ரவுண்டு நெக் வரும். ரைட்டா? இந்த அளவு கூட்ட அதனால் 1 இன்ச்சு வச்சுக்கலாமா? 1, 1.25 அப்படின்னு அளவு கூட்ட என்ன ஆகுனா கழுத்து ரவுண்ட் ஆகும். இது அளவு குறைக்க யூ ஷேப் வரும். சுத்தமாக குறைச்சுன்னா பானைக்கு ஆகிடும். ரைட்டா? அதே மாதிரி ஆம்கோல் வந்து இந்த 13.5 இன்ச்சு இருக்கு இல்லையா? சாரி, இங்கேருந்து வச்சு காமிக்கிறேன். 13.5ல ஒரு மார்க் வைக்கிறேன். சரி. இது வந்து நம்ம நார்மலாக வைக்கிறது தான், ஒரு ஃபார்முலா தானே. இப்போ 13 இன்ச் எவ்வளோ உயரம் இருந்தாலும் சரி 13 இன்ச்சில் இந்த உயரம் வச்சுருக்கேன். வச்சுட்டு பாடி மெஷர்மெண்ட் இப்போ 36 இன்ச்சுனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். 36ல் பாதி 18. 36ல் பாதி என்னங்க? திரும்ப சொல்லு. திரும்ப சொன்னால் உங்களுக்கு புரியும்ல. அவங்க ரீவன் பண்ணி பார்ப்பாங்களா? 18. அதாவது 36 இன்ச்சில் பாதி 18. 18ல் 2 இன்ச்சு கூட்டணும். அதாவது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 2 இன்ச்சு கூட்டணும். சிங்கிள் ப்ளவுஸாக இருந்தால் 1.5 இன்ச்சு கூட்டணும். ரைட்டா? இது லைனிங் ப்ளவுஸ் அளவு கனெக்ட் பண்ணி நான் கூட்டியிருக்கிறேன். அப்போது இதில் 20ல் பாதி 10 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிங்கிள் ப்ளவுஸ் வந்தால் 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணும்போது அதில் 1/2 இன்ச்சு குறையும். ரைட்டா? இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா? இந்த ஆம்கோல் எப்படி போடுறோன்னா இந்த 13 இருக்குல்ல, இந்த 13ல் இருந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா 8 இன்ச்சு வச்சுருக்கேன். சரி. அதாவது தையலுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். ரெடி இல்லைவா?
ரெடி தையலுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இந்த இருக்குல்ல, இப்போ இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. அதனால இது சில விளக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுதா ராணி மறைக்குதா? இல்லை என்னது இல்லை மறைக்குதா? மறைக்கிறியா? இந்த கத்துறாங்க எல்லாரும். கேளுங்க. சரி, இது வந்து 8 இன்ச்சு. 7 இன்ச்சு வைக்கணும். நம்ம தையலுக்கு சேர்த்து 8 வைக்கிறோம். தையல் சேர்த்து தான் 8 இன்ச்சு வச்சிருக்கோம். இது வந்து நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மெஷர்மெண்ட்டு. சப்போஸ் எனக்கு ஆம்கோல் வந்து நல்லா கரெக்டாக வேணும், அந்த லூஸ் கொஞ்சம் லூஸ் கூட இருக்கக்கூடாது, இந்த சுருக்கம் கூட தெரியக்கூடாது, கிச்சுன்னு போடணும் அப்படின்னு நினச்சோம்னா இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். டைட்டாக போடணும் அப்படின்னா. ஆமாம், அது ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் அந்த 8 இன்ச்சு சொல்கிறேன். அந்த 8 இன்ச்சு சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே உள்ள ஒரு சுருக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அது வந்து ஒரு சிலர் உடம்பை பொறுத்து இந்த கையோட கூட குறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவு ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன ஏற்றி இறக்குனீங்கன்னா அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி சுருக்கம் இருக்குங்கிறதுக்காண்டி பாடியை டைட் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பாடியை வந்து டைட் பண்ணிடுறீங்க, உடம்பை குறைச்சிட்டே இருந்தால் சுருக்கம் வராது. அப்படி இல்லை, உடம்பை குறைக்க ஊக்க மாட்ட முடியாது, டைட் ஆகிடும். அதனால ஒரு சிலர் கை மட்டும் டைட்டாக இருக்கும். ஆமாம், அதனால இந்த ஆம்கோல் மட்டும் ஏற்றி இறக்கி பண்ணிக்கிட்டீங்கனாலே சரியாக இருக்கும். இது எல்லா அளவுக்கும் நான் சொல்லிட்டோமா, அது ராணி ஸ்கேல் கூட தள்ளிக்கோ. இப்போது 28, 30, 32 இந்த 3 சைஸுக்கு சொல்கிறேன். அதாவது 13லேருந்து எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறது சொல்கிறேன். ரைட்டா? ஒன்று, சும்மா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ 28, 30, 32 இந்த 3 சைஸ் இருக்கு இல்லையா, நல்லா என்னைய பாருங்க. 28, 30, 32 இந்த 3 சைஸுக்கும் 13லேருந்து பாடி மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 9 இன்ச்சு வைப்போம். 28, 30, 32 இந்த 3 சைஸுக்கும், அதாவது 13லேருந்து பாடி மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து 9 இன்ச்சு வைப்போம். ரைட்டா? அந்த 9க்கு பதில், அதாவது ஃபிட்டாக போடணும்னா 9.5 இன்ச்சு 9 வச்சுக்கலாம். ஆமாம், அந்த அளவு உயரத்தை, இந்த உயரத்தை கூட்டுறது 9 நார்மலாக வைப்போம், கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுங்கிறது வந்து அவங்க கை சத்தை பொறுத்து இருக்குது. சில பேர் கை கொஞ்சம் சத்தாக இருந்துச்சுன்னா அதை 1/4 இன்ச்சு ஆக்கிக்கோங்க. மொத்தம் அந்த அளவு வந்து கொஞ்சம் கூட்டினீங்கன்னா அந்த ஆம்கோல் சுருக்கத்தை அவாய்ட் பண்ணலாம். இது ஒரு ட்ரிக்ஸு தான். அந்த ட்ரிக்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். மற்றபடி உடம்பு நிறைய பேர் டைட் பண்ணிவிட்டு அந்த சுருக்கம் போக மாட்டேது, ஊக்க மாட்ட முடியலன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு வந்து இந்த விளக்கம் சொல்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறது அப்படின்னா அது இப்போ நம்ம சொன்ன நார்மல் அளவு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நல்லா ப்ளவுஸே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த இறுக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அது விருப்பப்படுறவங்க பண்ணிக்கோங்க. இது வந்து 28, 30, 32 இந்த 3 சைஸுக்கும். இது ரெண்டாவது கோடு போட்டது வந்து 34, 36, 38 இதுக்கு வந்து 8 இன்ச்சு வைப்போம் இல்லையா, அதாவது 13லேருந்து பாடி மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து 8 இன்ச்சு வைப்போம் இந்த ஆம்கோலுக்கு. இது என்ன பண்ணுறோம், 1/2 இன்ச்சு கூட்டுறோம். எவ்வளோ? 1/2 இன்ச்சு 8 இன்ச்சு வைக்கிறோம். அதாவது 28, 30, 30 இப்படி போட்டுட்டா தெரியுமா எல்லாருக்கும்? சரி, 28, 30, 32 இந்த 3 சைஸுக்கும் 9.5 இன்ச்சு. அதுக்குன்னு எல்லாத்துக்கும் 9.5 வச்சுருவாங்க. உங்களுக்கு சுருக்கம் இருந்துச்சுன்னா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி 34, 36, 38 இதுக்கு வந்து 8 இன்ச்சுக்கு பதில் கூட 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அதை நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு வைங்க. அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்குண்டான ட்ரிக்ஸு தான் இது. அதுக்குன்னு ஆரம்பத்திலே 8 இன்ச்சு வச்சுடாதீங்க, அந்த சுருக்கம் இருந்துச்சுன்னா மட்டும்தான். என்ன ராணி? அதே மாதிரி 40, 42, 44, 40, 42, 44 ரைட்டா? இந்த 3 சைஸுக்கு எவ்வளோ வைப்போம்? 7 இன்ச்சு வைப்போம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 7.5 வேணும்னா 7.5 இல்லைன்னா. அதாவது இதெல்லாம் தேவைப்பட்டால் மட்டும், ஆம்கோலில் சுருக்கு இருந்தால் மட்டும் திரும்ப கேட்டுக்கோங்க. ஆம்கோலில் சுருக்கம் இருக்குது, நான் கட்டிங் கரெக்டாக போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணினதுக்கப்புறம் இங்கே லூஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த அவங்களோட ஆம்கோல் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். எல்லாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை சரியாக பார்க்காம நான் இந்த அளவுக்கு வச்சுட்டேன், கை உள்ளே ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடாமல்.
அப்புறம் 46 46 48 48 50 50. இதுக்கு வந்து எவ்வளோ இன்ச்சு வைக்கணும்? நம்ம 6 இன்ச்சு வைப்போம், எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு வேணும்னா 6. வச்சுக்கலாம். 6. இதுதான் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் திரும்ப நான் சொல்கிறேன், இந்த பதிவு வந்து நான் இன்னும் ஃபிட்டாக போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறது, ரைட்டா? அந்த 4 சைஸுக்கும் நான் கொடுத்து 4 சைஸுங்கிறது வந்து 28, 30, 32க்கு 13லேருந்து 9.5. நார்மலாக 9 வைப்போம், இல்லை 9.5 வச்சுருக்கோம். 34, 36, 38க்கு 13லேருந்து 8 வைப்போம், இல்லை 8.5 வச்சுருக்கேன். 40, 42, 44க்கு 13லேருந்து 7 வைப்போம், இல்லை 7.5 வச்சுருக்கேன். 46, 48, 50க்கு 13லேருந்து 6 வைப்போம், இல்லை 6.5 வச்சுருக்கேன். அந்த அரை இன்ச்சு கால் இன்ச்சாக கூட நீங்கள் கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு கூட்டிட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே சுருக்கம் இருந்தால் மட்டும் அந்த அரை இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. ஃபுல் சுருக்கத்தை அவாய்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து இந்த 28, 30, 30, 28 சைஸ்லேருந்து 50 சைஸ் வரைக்கும் 12 சைஸ் இருக்கா? அந்த 12 சைஸுக்குரிய விளக்கத்தை நான் இதிலே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது பூரா அந்த ஆம்கோலுக்கு உண்டான அளவு, சரியா? இந்த ராணி கரெக்டு தானே? அதுக்கப்புறம் இதில் வர ஆம்கோல் வந்து உங்களுக்கு தெரியும், அது அவங்களே போட்டுக்கிறவங்கள. இந்த இருக்குல்ல, இந்த ஆம்கோலை தான் இப்போ நான் போட்டிருக்கிறேன், ரைட்டா? வேற ஒன்றும் கிடையாது. அதே போல் ஷோல்டரோட அகலம் வந்து சின்னதாக வேணும்னு கேட்டாங்கன்னா இங்கே எடுக்கக்கூடாது. இங்கே எடுத்தோம்னா ஷோல்டர் மேலே ஏறி வரும். முடிஞ்ச வரைக்கும் கழுத்தை ப்ராடாக போடுவாங்களான்னு கேட்டுருவாங்க. கழுத்து ப்ராடாக போட்டாங்கன்னா நம்ம கழுத்தை அகலப்படுத்திக்கிட்டு ஷோல்டர் சின்னதாக வச்சோம்னா கரெக்டாக அந்த ஜாயிண்ட் எங்கே நிற்கும். இல்லை எனக்கு கழுத்தை அகலப்படுத்தக்கூடாது, ஸ்லீவ் பக்கம் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஸ்லீவ் மேலே ஏறி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் பக்கம் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்லீவ் பக்கம் மேலே எடுக்கும்போது என்ன ஆகுனா, நார்மலாக இருக்கிற கையோட கை வந்து இன்னும் பெருசாக காமிக்கும். ஏன்னா அந்த கட்டிங் வந்து தள்ளி வரும் இல்லையா, அப்போ கை பெருசாக காமிக்கும். நம்ம கழுத்து பக்கமே எடுத்துக்கலாம். கழுத்து பக்கம் எடுக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா கழுத்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஷோல்டர் சின்னதாக போட ஆசைப்படுங்க. இல்லைன்னா ஷோல்டரு அந்த சைஸுக்குரிய ஷோல்டரில் வச்சிங்கனாலே உங்களுக்கு அழகாக நீட்டாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ராணி, இப்போ உனக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்லைங்க, டவுட் இல்லையா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பதிவில் இன்றைக்கி 10வது வகுப்பில் உங்களுக்கு தேவையான டவுட்டை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆம்கோலில் சுருக்கம் வருதுங்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. அது இன்றைக்கி தீர்ந்து போயிருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட ரொம்ப ஸ்பெஷலான பதிவுகள்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கேட்டது பார்த்திங்கன்னா நிறைய இது கேட்டிருக்காங்க. என்ன ராணி, இந்த 1 மாதம் நான் வீடியோ போடாத டைம் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய கேட்டிருக்கிறீங்க. அது பூரா ராணிக்கு உட்காந்து எழுதுகிற வேலை தான். அது போக நிறைய ஃபோன் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அந்த ஃபோன் நிறைய அட்டன் பண்ணுறது ராணிக்கு வேலை சரியாக போயிடுச்சு. இப்போ தான் கடைக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா என்னோடய உடல் ஆரோக்கியம் இப்போ தான் கிளியர் ஆகிட்டே வருது. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் திரும்ப வந்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம் தானே? ஆமான்னு ஒரு சிரிப்பு சிரிக்குது. அதாவது ஆமான்னு அடிச்சு சொல்ல வேண்டாமா? எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருக்குமே தெரியுமா? சரி, இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் சொல்லியிருக்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ காத்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறதாக நினச்சிங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்தை அப்படியே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் படித்ததுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ அவங்க படிக்கிறவங்க கஷ்டப்படாமல் படிப்பாங்க. நான் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள், இல்லை உட்காந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றபடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்னது கிடையாது. ஆனால் நீங்கள் தைக்கிற இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரைட்டா? அதுதான் நான் உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது யார்? உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. பாய்.